அன்பற்ற அறிவு, அறிவற்ற அன்பு, இவ்விரண்டின் தன்மைகளை பற்றி சில விஷயங்களை தங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம் என்று விரும்புகிறேன். தன்னுடைய இதயத்தின் மென்மையால் எந்தவிதமான பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் இன்னொருவருக்கு தன்னுடைய பொருள், செயல் மூலம் செய்யும் சகாயமே அன்பு ஆகும். இந்த அன்பு உணர்ச்சி மற்றும் சமநிலை என்னும் இரண்டு நிலைகளிலிருந்து செயல்படக்கூடியது. உணர்ச்சி என்னும் நிலையிலிருந்து அன்பு செயல்படுகின்ற பொழுது அது நிறைய தவறுகள் செய்யும் வாய்ப்பை அடைகின்றது. சமநிலை என்னும் நிலையிலிருந்து செயல்படக்கூடிய அன்பானது எளிதில் புரிந்து கொள்ளப்படுவதில்லை. ஏனெனில் அது கடமையை சார்ந்து செய்யப்படுகின்ற அன்பு ஆகும். செய்யும் செயல்களில் சரியான தன்மை மட்டுமே சமநிலை என்னும் நிலையில் முக்கியத்துவம் பெறுகிறது. மனிதர் நாகரிகம் தோன்றிய நாளிலிருந்து இந்த அன்பின் வெளிப்பாடுகள் ஒவ்வொருவரிடமிருந்தும், ஒவ்வொரு இடங்களிலிருந்தும், ஒவ்வொரு காலகட்டத்திற்கும் தன்னளவில் பல்வேறு விதமான பொருள் விளக்கங்களை கொண்டு இருக்கின்றது. மனிதர்களுக்கும் மிருகங்களுக்கும் இடையே இருக்கின்ற பெருத்த வித்தியாசம் என்பது ஆறாம் அறிவு ஆகும். இந்த ஆறாம் அறிவு என்பது ஒரு குறிப்பிட்ட விஷயத்தின் நன்மை தீமைகளை சீர்தூக்கி பார்த்து அதன் இறுதி நிலை வடிவம் எப்படி வர வேண்டுமோ அதற்கு ஏற்ப சரியாக செயல்படுவது ஆகும். இதில் உணர்ச்சி என்னும் நிலை கலப்பதில்லை. இந்த அறிவின் நிலை கொண்டு செயல்படுகின்ற தன்மையானது பாரபட்சமே இல்லாதது. ஆனால் உணர்ச்சி நிலை கொண்டு செயல்படுகின்ற அன்பு என்பது முழுக்க முழுக்க பாரபட்சத்தை உள்ளடக்கியது. அதுவே பாரபட்சம் இல்லாத அன்பு என்றால் அங்கே உணர்ச்சி நிலைக்கு இடமே இருக்காது. ஆயிரம் ஆண்டுகளாக இலக்கியவாதிகளும் இலக்கியங்களும் கவிஞர்களும் கவிதைகளும் பாடல்களும் சம்பவங்களும் கோடான கோடி முறைகளுக்கும் விளக்கி இதுதான் அன்பு, இதுதான் அன்பு என்று ஒட்டுமொத்த உலகுக்கும் கூவி கூவி கூறிக்கொண்டே தான் இருக்கிறார்கள். ஆயினும் மனிதனின் வாழ்க்கை செம்மையாக நடைபெறுவதற்கு அன்பு அவசியம் தேவை என்பதை யாரும் மறுப்பதற்கில்லை. ஆனால் இந்த அன்பை எந்த அளவுக்கு, எவ்விதத்தில், எப்படி சீராக வழங்க வேண்டும் என்பதில்தான் பல்வேறு தர்க்கங்கள் இருக்கின்றன. கரடுமுரடான ஒரு பாறையை ஒரு சிற்பி எடுத்து அதில் தேவையற்ற பாகங்களையெல்லாம் செதுக்கி விளக்கி நமக்கு தேவையான ஒரு சிற்பத்தை செதுக்குகிறார் என்றால் அந்த சிற்பம் கிடைப்பதற்காக அவர் செதுக்கி ஒதுக்கியவை எல்லாம் அந்த சிற்பத்திற்கு தேவையில்லாத துணுக்குகளே ஆகும். அந்த தேவையற்ற துணுக்குகளை மிக துல்லியமாக அவர் அகற்றியதனால் மட்டுமே அவருக்கு மிகச் சரியான ஒரு சிற்பம் கையில் கிடைத்தது. அந்த சிற்பியைப் போலத்தான் இங்கே அன்பு செலுத்துகின்ற மனிதர்கள் அனைவரும். ஆனால் இங்கே அன்பு செலுத்துகின்ற மனிதர்கள் அனைவரும் சிறந்த சிற்பிகள் என்று சொல்வதற்கில்லை. ஏனெனில் அவர்களில் பெரும்பாலானோர் சிற்பத்தை நேசிப்பதை விட பாறையையே அதிகம் நேசிக்கிறார்கள். பாறையின் மேல் அன்பு வைத்த பிறகு அங்கே சிற்பம் உருவாக முடியாது. சிறந்த சிற்பம் உருவாகுவதற்கு பாறையை ஒளியால் காயப்படுத்தித்தான் செதுக்கித்தான் ஆக வேண்டும். பாறை மேல் வைத்த பாசத்தில் செதுக்கினால் பாறைக்கு வலிக்குமே என்று பாறையை செதுக்காமல் விட்டுவிட்டால் கடைசி வரை அது பாறையாகவே தான் இருக்கும். அல்லது கோணல் மாணலான ஒழுங்கற்ற ஒரு குழவிக்கல்லை போலத்தான் அந்த பாறை இறுதி வடிவம் எடுக்கும். பிறகு அங்கே சிற்பம் பற்றிய சிந்தனைக்கே இடம் இருக்காது. வாழ்வில் மனிதர்கள் தாங்கள் அன்பு செலுத்துகின்ற போது செய்கின்ற பொதுவான தவறு என்னவென்றால் முதலில் அறிவை ஒதுக்கி வைத்து விடுவதுதான். அத்தனை காதலர்களிடமும் இத்தகைய மனநிலையை காணலாம். அறிவின் வசப்பட்டு இன்னார் என்பவர் யார், இவரது பின்னணி என்ன, கடந்த காலம் என்ன, சமூக மதிப்பு என்ன, ஆழ்ந்த குணாதிசயங்கள் என்னென்ன, வசதி வாய்ப்புகள் என்ன, ஜாதி மத இனப்பிரிவுகள் என்ன என்றெல்லாம் எத்தகைய தரவுகளை பற்றிய தெளிவுகளும் இல்லாமல் அன்பை மட்டுமே முதலீடாக கொண்டு வளர்க்கப்படுபவைதான் இந்த உணர்ச்சி வசப்பட்ட காதல் என்னும் அன்பின் நாதம் ஆகும். அறிவை ஒதுக்கி வைத்துவிட்டு உணர்ச்சி நிலையை அடைந்து அன்பினை செலுத்துகின்ற பொழுது சுயநலமற்ற தன்னுடைய செயல் மட்டுமே சிறப்பான அன்பு என்று கருதி கொள்கிறார்கள். ஆனால் இது ஒரு நேரத்தில் இருபக்க கத்தியாக மாறிவிடுகிறது. இப்படி அன்பு செலுத்துபவர்களுக்கும் அன்பை பெறுகின்றவர்களுக்கும் அது ஒருபோதும் நன்மையை தருவதே இல்லை. இத்தகைய உணர்ச்சி நிலை அன்பில் அறிவின் தன்மையானது எப்போதும் மழுங்கி காணப்படுவதால் இதனால் பெரும்பாலும் இருவரும் வழுக்கி விழுந்து அடிபட்டு கொள்ள மிக பெரும் சாத்தியம் உள்ளது. அன்பு நெகிழ்ச்சியானது தான். அன்பு தெய்வம் போன்றதுதான். அன்பு இல்லாத இடம் நாத்திகம்தான். அன்பே மெய்ஞானம், அன்பே தெய்வீகம், அன்பே தாய்மை, அன்பே கடவுள், அன்பே வாழ்வின் இறுதி நிலை.
இப்படியெல்லாம் அன்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து எல்லோரும் பாடி பாடி பரவசமாகித்தான் இருக்கிறோம், மறுப்பதற்கே இல்லை. ஆனால் இந்நிலைகள் யாவற்றிலும் இருக்கின்ற அன்பு என்பது காட்டாறு போல, சென்று சேருமிடம் எதுவென்று தெரியாத காட்டு அருவி போல, கொட்டுவதன் மூலம் அதன் இறுதி பயன்பாடு எவருக்கும் பயனில்லாமல் வீணாகி ஓடி அழிந்துவிடும் வாய்ப்புள்ளது. தீவிரமான அன்பு செலுத்தியும் அன்பின் இறுதிநிலை பயன்பாடு அழிந்து விட்டால் அதன் ஆரம்பத்திலேயே பெரும் தவறு இருந்திருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ் என்கின்ற கருத்தினை தவறாக புரிந்து கொண்டதனால் வந்த பிழைகளெல்லாம் இந்த உலகத்தில் மிக பெரும் சீர்கேடுகளை அடைந்திருக்கின்றன, மிக பெரும் அழிவுக்கு வழிவகுத்திருக்கின்றன. தானும் அழிந்து பிறரையும் அழிக்கின்ற மகா கொடிய துர்பலன்களை உண்டாக்கி இருக்கின்றன. அன்பிற்கு அடைக்கும் தாழும் இருக்கத்தான் வேண்டும். அந்த தாழானது அறிவாகத்தான் இருக்க வேண்டும். அறிவின் துணை இல்லாத அன்பு கண்டிப்பாக காட்டருவிதான், வரைமுறையற்ற காட்டாற்று நீரோட்டம்தான். சீராக கரைகள் கட்டப்பட்ட தூர்வாரப்பட்ட குளங்களினாலோ ஆறுகளினாலோ வாழ்கின்ற மனிதர்களுக்கும் உயிர்களுக்கும் எப்போதும் துன்பம் இருப்பதில்லை. அவற்றின் நோக்கங்களான நீரோட்டம் என்பவை சீர் செய்யப்பட்டு ஆற்றில் செல்லும் நீரானது உகந்த முறைகளில் ஆங்காங்கே கால்வாய்களுக்கும் வாய்க்கால்களுக்கும் வடிந்து பலன்களை தருகின்றன. எல்லை கட்டப்பட்ட சீரான கரைகள் இருக்கின்ற ஆறுகளை கண்டு மக்கள் அச்சமில்லாமல் இருக்கலாம். வரையறையில்லாமல் ஓடுகின்ற காட்டருவிகளை தடுத்து தேக்கங்கள் ஆக்கி அணைகள் கட்டி சீராக வழங்கப்படுகின்ற பொழுது வெள்ளச்சேதங்கள் தவிர்க்கப்படுகின்றன. நீர்தானே, அது மிகவும் நல்லது தானே, விவசாயத்திற்கு நீர் வேண்டும் தானே என்று எந்த விதமான வரையறைகளும் இல்லாமல் கட்டுப்பாடுகளும் இல்லாமல் மழையை அப்படியே பொழிய வைத்து அப்படியே பயன்படுத்தும் விதம் என்பது பயிர்களையும் அவற்றை நம்பிய உயிர்களையும் ஒட்டுமொத்தமாக காவு வாங்கிவிடும் வேலையைத்தான் செய்யும். நீரானது அவசிய தேவைதான். ஆனால் அதனை எப்படி சீராக பயன்படுத்த வேண்டும் என்பதில் தான் வாழ்க்கையின் நுணுக்கமான அர்த்தம் இருக்கிறது. அன்பு அவசியமானது என்பதை ஏற்றுக்கொள்கின்ற அதே வேளையில் அது பெருமழை போல ஆகிவிடக்கூடாது என்பதிலும் கவனம் செலுத்த வேண்டும். ஆக அன்புக்கும் தனி கைகள் அவசியம் வேண்டும். உற்ற உறவுகளாக இருந்தாலும் நட்புகளாக இருந்தாலும் அக்கம் பக்கம் சுற்றம் வாழ்கின்ற மாந்தர்களாக இருந்தாலும் அனைவரும் இணக்கமாக கூடி சேர்ந்து மகிழ்ந்து வாழ்வதற்கு அடிப்படை நாதமே ஒருவருக்கொருவர் செலுத்துகின்ற தன்னலமற்ற அன்பே ஆகும். இந்த நிலையில் நானும் அன்பு செலுத்துகிறேன் என்று தன் வீட்டு பிள்ளைகளை கொஞ்சுவதைப் போல எங்கோ சாலையில் சந்திக்கும் அழகான ஏதோ சில பிள்ளைகளையும் தூக்கி அப்படியே எடுத்து கொஞ்சிவிட முடியாது. என் மனைவி மேல் அன்பு செலுத்துகிறேன் என்று பிறர் மனையாளையும் கட்டிப்பிடித்து கொஞ்சிவிட முடியாது. என் வீட்டு பிள்ளைகளை தொட்டு பேசி அடித்து சிரிப்பேனே, அதே போல ஊரில் இருக்கும் பிற பிள்ளைகளையும் அதே போல செய்வேன் என்றால் அதெல்லாம் அன்பின் இலக்கண வரையறைக்குள் அடங்கவே அடங்காது. அறிவின் தன்மை என்பது ஒரு இயல்பான செயலை சீராகவும் பின்னாளில் தவறுகள் இல்லாமல் பிறருக்கும் பலனளிக்கும் வகையிலும் செயல்படுத்துகின்ற திட்டத்துடன் இருக்கும். இப்படி திட்டத்துடன் இருப்பதால் அறிவு எப்போதும் நிதானமாக இருக்கும். இந்த அறிவின் நிதானம் என்பது உணர்ச்சி நிலைகளை சற்று தள்ளி வைத்து செயல்படக்கூடியது ஆகும். அப்படியானால் அறிவில் உணர்ச்சி நிலைகள் இல்லையா என்ற கேள்வி எழலாம். பாலில் இருக்கின்ற வெண்ணெயைப் போல நெய்யைப் போல சரியான அறிவிலும் உணர்ச்சி நிலைகள் கலந்தே இருக்கின்றன. அவை மிகச் சரியான முறையில் சரியான பதத்தில் கடைந்து எடுக்கப்படுகின்ற பொழுது மட்டுமே அதன் முழுமை பலன்களை அடைய முடியும். அறிவில் கலந்து இருக்கின்ற உணர்ச்சிகள் எல்லாம் உணர்ச்சிகளாக வெளிப்படாமல் கவனமாகவும் அக்கறையாகவும் உறக்கச் சொல்லுகின்ற பாரபட்சமற்ற நிலையிலும் தம்மை வெளிப்படுத்திக் கொள்கின்றன. ஆம், அறிவு பாரபட்சமற்றதுதான். இந்த அறிவின் கட்டுத்திட்டத்திற்குள் இருந்து செயல்படுகின்ற பொழுது அன்பை கொண்டு என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்று குறையின்றி நடக்கும். அறிவின் நிலை கொண்டு செயல்படுகின்ற பொழுது தவறுகள் எங்கே இருக்கின்றன என்பது தெளிவாக தெரிந்துவிடும். தெரிகின்ற இடங்களில் தமக்கு விருப்பமான உறவுகளோ நட்புகளோ விளக்கங்களோ இருக்கின்ற பொழுது அவற்றை அலட்சியம் செய்துவிடும். அந்த தவறுகளை களைவதற்காகவே தமது செயல்களை முன்னெடுக்கும். அன்பும் அறிவும் ஒன்றுக்கொன்று எதிரானவைதான். ஆனால் அவற்றுக்கிடையே எப்போதும் பகைமை இல்லை. அன்பு மட்டுமே இருக்கின்ற இடங்களில் அறிவின் துணை கொண்டு செயல்பட்டால் அதுவே அன்பை முழுமையாக வழங்குவதற்கான சாட்சியம் ஆகும். ஆனால் அறிவை ஒதுக்கி தள்ளிவிட்டு அன்பை மட்டுமே செயல்படுத்த ஆரம்பித்தால் பலவிதமான கோளாறுகளும் குழப்பங்களும் இறுதியில் அழிவுகளும் கூட உண்டாகிவிடும். அறிவை ஒதுக்கி தள்ளிவிட்டு உணர்ச்சி வசப்பட்டு அன்பை செலுத்திய முட்டாள்தனமே இதற்கு காரணமாகிவிடும். முட்டாள்தனமாக அன்பு செலுத்தக்கூடாது. உலகம்
தன்னுடைய இரத்த உறவுகளுக்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியது. ஏனென்றால் இரத்த உறவுகளான உடன்பிறப்புகள், பிள்ளைகள் இவர்களுக்காகவே வாழ்ந்து ஜீவனம் செய்து உழைத்து பொருள் சம்பாதித்து இவர்களுக்காகவே செலவு செய்கின்ற ஒரு சமூக கட்டமைப்பு உள்ள சூழலில்தான் காலம் காலமாக இந்த சமூகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இதனால் குடும்ப அமைப்புகள் உண்டாகி அவரவர் வாழ்க்கை, அவரவர் சுற்றம், அவரவர் தேவைகள் என்ற அளவில் ஒவ்வொரு வீடுகளும் தனித்தனி சுயநல புள்ளிகளாகத்தான் இருக்கின்றன. தனித்தனி முகவரிகளும், தனித்தனி சமூகங்களும், தேசங்களின் நிலவழி எல்லைகளும், கடல் வழி எல்லைகளும், வான்வழி எல்லைகளும் அனைத்துமே காலத்தால் மாற்றவே முடியாத சுயநலத்தின் வெளிப்பாடுகள் தானே அன்றி வேறில்லை. இவையெல்லாம் கூட அன்பின் குடைக்கு கீழே வருகின்றவைதான். உறவுகளின் மேல் அன்பு, ஜாதியின் மேல் அன்பு, தேசத்தின் மேல் அன்பு, இவை என்பதை தவிர வேறு என்ன என்று சொல்ல முடியும்? இங்கே எல்லாம் அறிவு இல்லையா? அறிவு செயல்படுவது இல்லையா? இருக்கின்றன. தேவைக்கு ஏற்ப, அந்த அன்பின் தேவைக்கு ஏற்ப அறிவு வளைந்து கொடுத்துத்தான் இங்கெல்லாம் இருக்கின்றன. இங்கேயும் உணர்ச்சி வசப்பட்ட நிலைகளில்தான் அன்பு இருக்கிறது. ஆனால் இவற்றை சீராக திட்டமிட்டு கட்டமைக்கப்பட்ட வரையறைக்குள் செயல்படுத்தத்தான் ஏதுவான சட்டங்கள் இயற்றப்பட்டு இருக்கின்றன. இந்த சட்டங்கள் எல்லாமே அறிவுதான். சட்டங்கள் மக்களுக்காகவும் மக்களின் வாழ்க்கைக்காகவும் என்று திட்டமிடப்பட்டு வழங்கப்படுகின்ற பொழுது அவை செயல் திட்டங்களை சீராக கொண்டு போக வேண்டும் என்ற சிந்தனைகள் தான் கொடுக்கப்படுகின்றனவே அன்றி ஏனோ தானோ என்று நினைத்தபடியெல்லாம் இயற்றப்படுவது இல்லை. சாலை சந்திப்பை எச்சரிக்கை விளக்கு எரிகின்ற பொழுது கடக்கக்கூடாது என்று சட்டம் சொல்கிறது. விளக்கின் வண்ணம் மாறும் வரையில் அங்கே காத்துத்தான் இருக்க வேண்டும். இது சட்டம். இதன்படி காத்திருந்து உரிய விளக்கின் வண்ணம் மாறிய பிறகு சாலையை கடப்பது என்பது அறிவு. ஆனால் அவசரமாக செல்ல வேண்டும், வீட்டுக்கு சென்று தன் அன்பான பிள்ளைகளை உடனே பார்க்க வேண்டும் என்ற உணர்ச்சி வேகத்தின் காரணத்தால் விளக்கின் வண்ணம் மாறுவதற்கு முன்பாகவே சாலையை கடந்தால் அது சட்டம் என்னும் அறிவை புறக்கணித்தது ஆகும். பாதுகாப்பு என்னும் அறிவை புறக்கணித்தது ஆகும். அங்கே விபத்து நடக்கும் அல்லது தண்டிக்கப்படுவார்கள். அந்த அன்பை அங்கே முழுமையாக செயல்படுத்த முடியாத ஒரு மோசமான விளைவு உண்டாகிவிடும். இது அறிவை செலுத்த வேண்டிய இடத்தில் செலுத்தாமல் போவதால் இறுதியில் அது அன்பையே பலி வாங்கிவிடும். இந்த துன்பத்திற்கு காரணம் அவசரம் என்னும் உணர்ச்சி மட்டுமே காரணமல்ல, அறிவை மதிக்க மறந்ததன் அலட்சியமும் காரணமாகும். தன் வீட்டு பிள்ளைகளாக இருந்தாலும் தன் குழந்தையாக இருந்தாலும் அவர்கள் கேட்கின்றவற்றையெல்லாம் வாங்கி கொடுத்து அவர்களை மகிழ்விக்க வேண்டும் என்பதுதான் ஒரு அன்பான பெற்றோரின் எண்ணமாக இருக்கும். ஆனால் குழந்தைகள் கூரான கத்தியை கேட்டு அடம் பிடித்து அழுகின்ற பொழுது உங்களுடைய அன்பை காட்டும் விதமாக இந்தா வைத்துக்கொள் என்று குழந்தையிடம் கூரான கத்தியை கொடுப்பீர்களா? கேட்டதெல்லாம் கொடுத்தால் அதுதானே அன்பு. இதுதானே உங்கள் சிந்தனை தத்துவம் எல்லாம். கூரான கத்தியை குழந்தை கையில் கொடுப்பீர்களா என்ற தெளிவு உங்களுக்குள் இருந்து அதனை நீங்கள் கொடுக்காமல் மறுத்து விடுவீர்கள். அங்கே நீங்கள் சாதக பாதகங்களை சீர்தூக்கி பார்க்கின்ற அறிவை பயன்படுத்துகின்றீர்கள். அன்பான குழந்தை கேட்டதை கொடுக்கவில்லை என்பதால் அந்த குழந்தை மேல் உங்களுக்கு அன்பு இல்லை என்று அர்த்தமாகிவிடுமா என்ன? வளராத குழந்தை என்று மட்டும் அல்லாமல் வளர்ந்த குழந்தைகளிடமும் இப்படி அறிவை கொண்டே அன்பை சீராக கொடுப்பதன் மூலம் அவர்கள் எந்த காலத்திலும் கஷ்டப்படாமல் வாழ்வார்கள். தன் பிள்ளைதானே என்று அவர்கள் செய்யும் தவறுகளை தட்டி கேட்காமல் விடுவதும், தன் அம்மாதானே தன் அப்பாதானே இவர்களை எப்படி கேட்பது, பாசம் வைத்தவர்களாயிற்றே, இவர்கள் நம்மை பெற்றவர்களாயிற்றே என்று அவர்கள் செய்யும் தவறுகளையும் தட்டி கேட்காமல் விட்டு விடுவது என்பதை போன்ற முட்டாள்தனம் இந்த உலகில் எதுவும் இல்லை. அன்பின் போர்வையில் கோழைத்தனம் ஆகிவிடுவதை இது ஊக்குவிக்கிறது. அன்பில் நன்றிக்கடன், பெற்ற பாசம், வளர்த்த பாசம் என்ற போர்வையில் சுயநலம் பெருத்து போய் யாரோ ஒருவருக்கோ பலருக்கோ மிக அதிகமான கொடூரங்களை விளைவிக்கின்ற தவறுகளுக்கும் இது காரணமாகிவிடுகிறது. அன்பு முழுக்க முழுக்க உணர்வின் நிலைகளினூடேயே பயணிக்கிறது. அன்பு ஒரு வழிப்பாதை ஆனது. அதன் வழியில் எந்த தடைகள் இருந்தாலும் அத்தனையையும் தகர்த்து எறிந்துவிட்டு நேராக சேர வேண்டிய இடத்திற்கு அடித்து பிடித்து சென்று விடுவது ஒன்றையே தான் அது கவனிக்கும். வழியில் இருக்கும் எச்சரிக்கை பலகைகள், பள்ளங்கள், மேடுகள், மிருகங்களின் பாதிப்புகள், இருட்டு, பகல், வெயில், குளிர் என்று இயற்கையாகவோ செயற்கையாகவோ எத்தனை தடைகள் இருப்பினும் அவற்றையெல்லாம் புறங்கையால் தள்ளிவிட்டு எனது அன்பினை மட்டுமே செலுத்துவேன் என்று கண்மூடித்தனமாக ஓடிக்கொண்டு இருக்கும். இதனால் இத்தகைய அன்பை செலுத்துபவர்களுக்கும் பயனில்லை, அதனை பெறுபவர்களுக்கும் பயனில்லை. வழியில் அடிபட்டு விழுந்த உறவினரை கண்டு ஓடி அவர் பட்ட அடிக்காக அன்புடன் கண்ணீர் சிந்தி, அடடா என் அன்புக்குரியவரே, உங்களுக்கு இப்படி அடிபட்டு விட்டதே, நான் உங்களுக்காக வருந்துகிறேன் என்று அங்கேயே அழுது அரற்றிக்கொண்டு இருப்பது சரியாகுமா?
அல்லது அந்த நேரத்தில் காட்ட வேண்டிய உணர்ச்சி என்னும் அன்பை ஒதுக்கி தள்ளிவிட்டு அவரை உடனடியாக மருத்துவமனைக்கு தூக்கி கொண்டு செல்கின்ற அறிவு என்னும் செயல் சரியாகுமா? ஊதாரித்தனமாக செலவு செய்கின்ற தன்னுடைய மகனுக்கு பல பணக்கார தந்தைகள் அன்பு காட்டுகிறேன் என்னும் சிந்தனையில் அவர்களை எந்த கேள்வியும் கேட்காமல் மேலும் மேலும் செல்வம், செல்வாக்கு, வசதிகள் இவற்றை பிள்ளைகளுக்கு தந்து அவர்களை கெடுத்து விடுகிறார்கள். மிக மோசமான நிலைக்கு ஆளாக்கி விடுகிறார்கள். அங்கே பெற்றோர்கள் அன்பைத்தான் செலுத்தினார்கள். ஆனால் அவர்கள் செலுத்திய அன்பானது அறிவற்ற அன்பு. அந்த அன்பை அறிவோடு செலுத்தி இருந்தால் கூடுதல் அக்கறையை பிள்ளைகள் மேல் அவர்கள் செலுத்தி இருப்பார்கள். பிள்ளைகள் தேவையற்ற செலவுகள் செய்யக்கூடாது என்ற வரையறையை கவனத்தில் கொண்டு பிறகு பிள்ளைகளுக்கு தேவையானவற்றை அவர்கள் செலவு செய்திருந்தால் பிள்ளைகளுக்கு இறுதியில் கண்டிப்பாக துன்பமே வராத நிலையை அவர்கள் பார்த்திருப்பார்கள். அதாவது வரையறுத்த சட்டத்தை புறக்கணித்ததுதான் இதற்கு காரணம். பல பெற்றோர்களை பார்க்கலாம். தங்கள் பிள்ளைகள் தவறு செய்தாலும் தட்டி கேட்பதில்லை. தங்கள் பிள்ளைகள் அநீதியாக நடந்து கொண்டாலும் அவர்களை ஏன் என்று கேள்வி கேட்பதில்லை. தங்கள் கணவனுக்கு துரோகம் செய்தாலும் அவர்களுடைய சூழலில் வாழ்கின்ற மனநிலையில் மிக மோசமான கொடூரமான மனநிலைகளில் வாழ்ந்து பிறரை துன்புறுத்தி கொண்டிருந்தாலும் தன் பிள்ளைகளிடம் நீ செய்வது தவறு, இப்படி செய்யக்கூடாது, இப்படித்தான் நடந்து கொள்ள வேண்டும் என்றெல்லாம் அறிவுரைகளை கூறுவதே இல்லை. ஏனென்றால் அவர்கள் தங்கள் பிள்ளைகளின் மேல் வைத்த அன்புதான் இதற்கெல்லாம் காரணம் என்பார்கள். இப்படி பாரபட்சமாக காட்டக்கூடிய அன்பில் அறிவு இல்லாமல் போவதால் அந்த பிள்ளைகளும் கெட்டொழிந்து போவார்கள். இவர்கள் வைத்த அன்பும் சீழ்பிடித்த அன்பாகி இறுதியில் குடும்பத்தையே பலி வாங்கிவிடும். நாளை என்ன நடக்கும் என்பது தீர்க்க தரிசனம். நாளை இது நடக்க வேண்டும் என்பது விருப்பம். நாளை இது நடக்குமா என்பது கேள்வி. நாளை இது இப்படி நடந்துவிட்டால் என்ன ஆகும் என்று பயப்படுவது, சந்தேகப்படுவது, பதட்டப்படுவது இவை உணர்ச்சி நிலை. நாளை இப்படியெல்லாம் ஆகிவிடக்கூடாது என்று துணிந்து தவறுகள் செய்வது எச்சரிக்கை உணர்ச்சி நிலை. இத்தகைய உணர்ச்சி நிலைகளில் பொறாமைகளுக்கும் இடம் இருக்கும். இத்தகைய சுயநலத்தின் காரணமாக பிறரை பழிவாங்குதல்களுக்கும் இடம் இருக்கும் என்பதால் இவற்றுக்கெல்லாம் அடிப்படையான அன்பு என்று சொல்லப்படும் விஷயமானது மிக மோசமான அன்பு என்பதில் சந்தேகமே இல்லை. மேலும் இத்தகைய அன்பு என்பது அறிவற்ற அன்பு என்று உறக்கவே கூறலாம். அறிவற்ற அன்பு ஏன் இப்படி தானும் அழிந்து பிறரையும் அழிக்கிறது என்றால் அங்கே அறிவை மதிக்காமல் போனதுதான் அடிப்படை காரணம். அறிவை முன்னிலைப்படுத்தி அதனை செயல்படுத்துகின்ற பொழுது ஆங்காங்கே தேவையான எச்சரிக்கைகள் இருக்கும், போதுமான வழிகாட்டுதல்கள் இருக்கும், தம்மிடம் இருக்கும் தவறுகளை திருத்திக் கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கும். நாம் யார் மீது அன்பு செலுத்துகிறோமோ அவர்கள் செய்கின்ற தவறுகளையும் சுட்டிக்காட்டி திருத்துகின்ற குணம் இருக்கும். அறிவோடு அன்பை பயன்படுத்தினால்தான் அது முழுமையான அன்பாகும். அறிவை பயன்படுத்தினால் தன் தவறுகளும் வெளியே தெரிந்துவிடும். தான் அன்பு யார் மீது செலுத்துகிறோமோ அவர்களையும் கஷ்டப்படுத்துகின்ற நிலை உண்டாகிவிடுமே என்று ஒரு கணம் தாமதித்தால் அது வாழ்க்கை முழுவதும் ரணங்களையும் சோகங்களையும் கொடுத்து வாழ்வை நிம்மதியில்லாமலும் மகிழ்ச்சி இல்லாமலும் அழித்து ஒழித்தே விடும். அன்பு செலுத்தப்படுகின்ற இடங்களிலோ நபர்களிலோ சரியான நேரத்தில் அறிவோடு நடந்து கொள்ள வேண்டும். அப்படி அறிவை பயன்படுத்துகின்ற நேரத்தில் அன்பில்லாமல் நடந்து கொள்கிறீர்கள் என்று வேறு யாரேனும் அதனை குறை சொன்னால் அப்படி குறை கூறுபவர்களுக்கு அறிவு இல்லை என்றே அர்த்தம். அறிவை பயன்படுத்துகின்ற பொழுதிலேயே ஒரு உண்மையான அன்பானது நிரூபிக்கப்படுகின்றது. ஒவ்வொரு முறையும் அன்பையும் நிரூபிப்பதற்கு அறிவுதான் உறுதுணையாக இருக்கிறது. அன்பை சிறப்பாக காட்டுகிறோம், அன்பை மிக அற்புதமாக கொண்டாடுகிறோம் என்ற எண்ணத்தில் சிலர் செய்கின்ற செயல்களானவை இறுதியில் அழிவுக்கு வழிவகுத்து விடுகின்றது. அறிவற்ற அன்பை செலுத்திவிட்டோமே என்ற குற்ற உணர்வில்தான் அவர்களை அழுத்துகிறது. சமீப காலங்களில் நிறைய காட்சிகளை காண முடிகின்றது. இதனை தொடர்ச்சி 2 கேட்கலாம். வணக்கம். ஞானா.